குருக்ஷேத்திர போரின் 8ஆம் நாள். இந்த நாள் உதித்த போது போர்க்களம் வழக்கத்தை விட அதிக அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் பீமனின் சபதம் கொதித்துக் கொண்டிருந்தது. இன்று திருதராஷ்டிரனின் மகன்கள் என் கண்முன் சாய்வார்கள் என்று மனதுக்குள் உறுதி செய்து பீமன் போர்க்களத்தில் பாய்ந்தான். அவன் முன்னே வந்த கௌரவர்களை ஒருவரன்பின் ஒருவன் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் பீமனின் கோபத்திற்கு முன் எந்த ஆயுதமும் எந்த கவசமும் தாங்கவில்லை. அன்று திருதராஷ்டிரனின் 8 மகன்கள் போர்க்களத்தில் பீமனின் கைகளால் வீழ்ந்தனர். குருக்ஷேத்திர மண் ரத்தத்தில் நனைந்தது. அதே நேரத்தில் அர்ஜுனனின் மகன் அரவான் துணிச்சலுடன் போரிட்டான். பல வீரர்களை வீழ்த்தி தன் வீரத்தை நிரூபித்தான். ஆனால் துரியோதனன் அனுப்பிய ராட்சச வீரன் அலம்புஷா இறுதியில் அரவானை கொன்றான். இதற்கிடையில் அர்ஜுனன் தன்னை கொல்வதாக சபதம் செய்த சம்ஷப்தகர்களுடன் கடுமையாக போரிட்டு தெய்வீக அஸ்திரங்களால் பலரை வீழ்த்தினான். நாள் முடிந்த போது கௌரவர்கள் பெரும் இழப்பில் மூழ்கினர். துரியோதனன் மனமுடைந்தான். பீஷ்மர் மட்டும் சொன்னார், நாளை போர் இன்னும் கொடூரமாகும்.